எவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க தெரியுமா ரசிகர்கள்லாம். இதுல ஒரு ரசிகர் உட்கார வச்சு பக்கத்துல பேரரசு இன்னும் சில பேர்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் வந்து டைஹார்ட் ஃபேன் போல இருக்கு விஜய்க்கு. அவர் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மென்ஷன் பண்ணுங்க. அவர் வந்து எல்லா இடமும் போயிட்டு எல்லா இடத்துலயும் விஜய் படம் பாக்குறவர் போல இருக்கு. அவர் பேசுறத வச்சு நான் சொல்றேன். அவரை கேள்வி கேட்கும்போது அவரை நாக் அவுட் பண்ணணும்னு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது யாருன்னு அஜித் ஃபேனாமா. நான் சொல்றேன், தயவு செய்து இது வந்து அஜித் ஃபேன்ஸ் அஃபென்ஸ் ஆகாதீங்க. அவர் அஜித் ஃபேனே கிடையாது. அவர் அந்த ரிப்போர்ட்டர் இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணணும், இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கணும், இங்க ஒரு 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 பிரச்சனை உண்டு பண்ணணும், இதை வச்சு ஒரு டாக் கொடுக்கணும், ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக தல அஜித் அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். தயவு செய்து அஜித் ரசிகர்கள் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் அஜித் ஃபேன்னு சொல்லிட்டு அஜித் ஃபேனா இல்லாதவங்க கூட வாண்டடா யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட் அவங்க வாண்டடா அஜித் ஃபேன் சொல்றது இது வந்து இதுல மட்டும் புதுசு கிடையாது. நிறைய ஊடகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம டிவிக்கு எதிராக திமுக ஆதரவா பேசுற ஊடகங்களுக்கு நான் அஜித் ஃபேன் சொல்லி பேசுறவங்க பல பேர் இருக்காங்க. ஒரு இன்டைரக்ட் ஒரு ஆள் இருக்காரு, நம்ம இது லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கோம். அவர் வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு நைஸா டிஎம்கேக்கு பண்றாரு. அவர் அஜித் ஃபேன் தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்பவே நம்பாதீங்க, அவங்க எல்லாம் அஜித் ஃபேனே கிடையாது. ஆக்சுவலி இன்னொரு அஜித் ஃபேன்ஸ் முன்னாடி யார் முன்னாடி அவங்க அஜித் ஃபேன் சொன்னாங்க நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. உண்மையான அஜித் ஃபேன் உண்மையான தளபதி ஃபேன் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ரிப்போர்ட்டர் தல அஜித் ஃபேன் சொல்லிட்டு ஃபேக்கா அந்த பையனை வந்து கொஸ்டின் பண்றாரு. நீங்க வந்து காசு செலவு பண்ணிட்டு போறீங்க, உங்க சொந்த காசுல போறீங்களா? அவங்கவுங்க பசங்க வந்து அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு தாலியை வித்து படிக்க வைக்கிறாங்க, இவங்க கிட்ட அந்த காசை வாங்கி போய் சினிமா பாக்குறீங்க, வெக்கமா இல்லையா? அது இல்லையா இது இல்லையான்னு கேள்வி கேட்கறாங்க. பழைய ஓல்டு ஃபேஷன் இது. எதை கொண்டு வரணும்னு தெரியாம இதை கொண்டு வந்து நிறுத்துறாரு அவர். ஆனா உண்மையிலேயே சொல்ற அது அந்தந்த பர்டிகுலர் அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு ரசிகரோட விருப்பம். அது அந்த ரசிகர் போய் எல்லாரையுமே வந்து நீ காசு கொடுத்து வாங்க, நீ வந்து வீட்டுல காசை வாங்கிட்டு வந்து வாங்கன்னு சொல்லல. அந்த பிள்ளை போய் கேட்கலாம், கொடுக்கறது கொடுக்காது அவங்க அம்மா அப்பா அவங்களோட விருப்பம். அதை வச்சு அவங்க படத்துக்கு வராங்க. இங்க வந்து தளபதியோ இல்ல தலையோ யாருமே வந்து இப்படிதான் வந்து நீங்க படம் பார்க்கணும் சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அது தனிப்பட்ட அந்த ரசிகனோட விருப்பத்தை போய் ஏன் ஒட்டுமொத்த ஒரு ஒரு ரசிகர் கூட்டத்தையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? ஆனா பாத்தீங்கன்னா இங்க மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ண பாக்குறாங்க. ரொம்ப செருப்பால அடிச்ச மாதிரி டைரக்டர் பேரரசு அவர்கள் ரொம்ப கரெக்டா கேட்டாரு. ஏங்க அவன் என்ன எடுத்துட்டு அந்த புள்ளை எடுத்துட்டு போயிட்டு குடிக்கிறானா இல்ல வேற ஏதாவது பண்றானா இல்ல தப்பான விஷயங்களுக்கு போறானா போதைக்கு அடிமையாகிறானா? ஒரு 3 மணி நேரம் அவன் ஜாலியா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு வரான். இது அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. கரெக்ட் தானே? அது அவனுடைய எமோஷன். அது அந்த போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறது எல்லாம் எமோஷன். இப்ப எங்களை கேட்டீங்கன்னா எங்க வீட்டுல மொத்தம் 9 பேர். அந்த 9 பேரும் நாங்க போய் தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு தான் படம் பார்ப்போம், இல்லைன்னா புக் பண்ணிட்டு போய் படம் பார்ப்போம். இந்த பிளாக்ல வாங்குறது, யார்கிட்டயாவது காசு கொடுத்து ஒருத்தர் கை மாறுறது 2 கை மாறுறது, இந்த மாதிரி கதை எப்பவுமே நடந்தது கிடையாது. தளபதி அவங்க மூவி வருதா 2வது நாளும் 3வது நாளும் கண்டிப்பா பாத்துருவோம். ஆனா தியேட்டர் புக் பண்ணிட்டு தான் போய் பார்ப்போம். என்னைக்குமே இந்த டிக்கெட் காஸ்ட்டை தாண்டி நாங்க கொடுத்ததே கிடையாது. நீங்க கேட்கணும்னு நினைச்சா கேட்க வேண்டிய இடமே வேற. இந்த டிக்கெட் காசு 180 ரூபாய். சரி, அதிகமா காசு வச்சு ஒருத்தர் விற்கிறான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. இந்த 5000 10,000க்கு நீங்க கேட்கிற கேள்வியை எடுத்துட்டு போய் ஊழல் செய்யற அரசியல்வாதிகளை கேளுங்களேன். அங்க மட்டும் இந்த மாதிரியான மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வியை அங்க கேட்கவே தோண மாட்டேங்குது. ஏன்? எத்தனை ஊழல்வாதிகள் ஊழல் பெருசாலிகள் இப்ப ஒண்ணு வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா அது எப்படிதான் தளபதி ஃபேன் அசிங்கப்படுத்தணும்னா கரெக்டா வந்து நிக்கிறாங்க பாருங்க.